சரி, இப்போ இந்த சம் பாரு. இந்த சம்மில் வந்து நம்ம ரெண்டு பேரபோலோட இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பேரபோலா? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய். ஒய்க்கு தானே பவர் இல்லை. அப்போது இந்த பேரபோலா இது ஒய் எக்ஸிஸ் தானே மேலே இருக்கிறது. அப்போ இந்த பேரபோலா வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்னது? ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸுக்கு தானே பவர் இல்லை. இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வழியாக வந்து இந்த பேரபோலா வந்து ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். புரிஞ்சுதா? இப்போ நமக்கு இந்த இன்டர்செக்ஷனுடைய ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்கணும் கிரீன்ஸ் தியரம் மூலயமா. சரியா? இப்போது இந்த பாயிண்ட் நமக்கு தெரியும், இது 0,0. இந்த பாயிண்ட் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இதை ரெண்டுத்துக்கும் நம்ம டேபிள் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய். எக்ஸு இது ஒய். இப்போ எக்ஸோட வேல்யூ 0வாக இருந்தால் ஒய்யோட வேல்யூ என்னது? 0. எக்ஸோட வேல்யூ 1ஆக இருந்தால் ஒய்யோட வேல்யூ என்னது? 1. சரியா? இதுக்கு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதுக்கு ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இதுக்கும் இந்த மாதிரி போடணும், எக்ஸு ஒய். இப்போ ஒய்யோட வேல்யூ 0வாக இருந்தால் எக்ஸோட வேல்யூ என்னது? 0. ஒய்யோட வேல்யூ 1ஆக இருந்தால் எக்ஸோட வேல்யூ 1 தான். இப்போ இதில் எது கோயின்சைட் ஆகுது? இதுவும் 1,1 தான், இதுவும் 1,1 தான். அப்போ இந்த பாயிண்ட் தான் இங்கே இருக்குது. அந்த கோயின்சைடிங் பாயிண்ட் தான் அந்த பாயிண்ட். புரிஞ்சுதா? சரி, இப்போ நம்ம வந்து கிரீன்ஸ் தியரம் என்னது? இன்டெக்ரல் சி எம் டிஎக்ஸ் ப்ளஸ் என் டிஒய் இஸ் ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் ஆர் என்எக்ஸ் மைனஸ் எம்ஒய் டிஎக்ஸ் டிஒய். அப்போ இங்கே எம் என்னது? 3x ஸ்கொயர் மைனஸ் 8y ஸ்கொயரா? என் என்னது? 4y மைனஸ் 6xy. எம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் கண்டுபிடிக்கணும், என் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கண்டுபிடிக்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் இங்கே 3x ஸ்கொயர் இருக்குது, 0. மைனஸ் 8 கான்ஸ்டன்ட். ஒய் ஸ்கொயரோட டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் என்னது? 2y. ஓகேவா? இப்போ 8 2 16, அப்போ மைனஸ் 16y. நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இங்கே ஒய் இருக்குது, அப்போ 0. மைனஸ் 6 கான்ஸ்டன்ட் வெளியில் எழுதணும். எக்ஸுக்கு பண்ணால் 1 வரும், இங்கே ஒய். அப்போ என்ன வந்துடும்? மைனஸ் 6y. இப்போ என்எக்ஸ் மைனஸ் எம்ஒய் என்னது? என்எக்ஸ் வந்து மைனஸ் 6y, இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது அந்த மைனஸ். அதுக்கப்புறம் எம்ஒய் வந்து மைனஸ் 16y விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6y ப்ளஸ் 16y, அது வந்து 10y. அப்போது போன சம் அந்த மாதிரி தான். என்எக்ஸ் மைனஸ் எம்ஒய் எவ்வளோ வருது? 10y வருது. ஓகேவா? இப்போ நம்ம டோட்டல் இன்டெக்ரல் எழுதணும்ல. டோட்டல் இன்டெக்ரல் சி என்னென்ன ஆக்சிஸ் இருக்குது, நமக்கு என்னென்ன பார்ட் இருக்குது? ஏஓ ஒரு பார்ட்டு, ஓஏ ஒரு பார்ட், ரெண்டு பார்ட் தான். அப்போ டோட்டல் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு ஏஓ ப்ளஸ் ஓஏ. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் அலாங் ஏஓ கண்டுபிடிக்கலாம். அலாங் ஏஓனா என்னது? ஏஓனா இந்த பேரபோலா தானே. ஏஓனா இந்த பேரபோலா தான். இந்த பேரபோலாவோட பேர் என்னது? ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? இந்த பேரபோலா பேர் என்னது? ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இல்லைனா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர், எப்படின்னா சொல்லிக்கலாம். அப்போ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்னா இது டிஎக்ஸ் தானே. டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2y dy. இதுதானே டிஃப்ரென்சியேஷன். இப்போ நம்ம எக்ஸ் வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஒய் வேரிஸ் ஃப்ரம் தான் பார்க்கணும். இப்போ நம்ம எப்படி போகிறோம்? ஏஓ தானே கண்டுபிடிக்கணும். ஏஓவில் ஒய்யோட வேல்யூ இங்கே என்னது? 1. இங்கே ஒய்யோட வேல்யூ என்னது? 0. அப்போ ஒய் வேரிஸ் ஃப்ரம் 1 to 0. புரிஞ்சுதா? அப்போ இங்கே எழுதலாமா? இன்டெக்ரல் ஏஓ இஸ் ஈக்குவல் டு லிமிட் அது 1 to 0. அதாவது எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஒய் ஸ்கொயர் போடணும், எங்கெல்லாம் டிஎக்ஸ் இருக்கோ அங்கே 2y dy போடணும். ஓகேவா? ஓ, கேர்ஃபுல்லாக போடணும். தப்பு பண்ணுறேன் நான் நிறைய. 3x ஸ்கொயர், எக்ஸ் வந்து ஒய் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா ஒய் ஸ்கொயருக்கு ஸ்கொயர், இதுதான் எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் 8y ஸ்கொயர். நெக்ஸ்ட் டிஎக்ஸ் பதிலாக என்ன பண்ணணும்? 2y dy. ஓகேவா? ப்ளஸ் 4y மைனஸ் 6. எக்ஸுக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் போடணும். நெக்ஸ்ட்டு ஒய் இருக்கா? ஒய் வந்து ஒரு பிரச்சனை இல்லை, ஒய் அப்படியே போடணும், dy. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் 1 to 0 என்னது? ஒய் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் என்னது? 3y பவர் 4 மைனஸ் 8y ஸ்கொயர் 2y dy. ஓகேவா? ப்ளஸ் 4y, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒய் பவர் 1 இருக்குது. அப்போ ஒய் கியூப் வருமா? மைனஸ் 6y³ dy. இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு
இப்போ பாரு 1 to 0 இந்த 2y மல்டிப்ளை பண்ணல இடத்துலையும் 2 into 3 6 y into y power 4 y power 5 நெக்ஸ்ட் மைனஸ் 8 2s are 16 இங்கே y ஸ்கொயர் இருக்கு y power 1 இருக்கு அப்போ y power 3 இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் 4y மைனஸ் 6y cube dy சரியா இப்போ இன்னும் என்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம் 6y power 5 நெக்ஸ்ட்டு இது மைனஸ் 16y cube இது மைனஸ் 6y cube அப்போது மைனஸ் 22y cube ப்ளஸ் 4y dy ஓகேவா இப்போது இதை இன்டகிரேஷன் பண்ணோம்ல இன்டகிரேஷன் பண்ணலாம் 6 கான்ஸ்டன்ட் y பவர் 5ஓட இன்டகிரேஷன் y பவர் 6 by 6 minus 22 constant y cube ஓட integration y power 4 by 4 plus 4 y ஓட integration y square by 2 limit 1 to 0 6 6 cancel 2 to 2s are to 11s are to 1s are to 2s are அப்போ என்ன வரும் y power 6 minus 11 by 2 y power 4 plus 2 y squareக்கு லிமிட் அப்ளை பண்ணோம் அப்பர் லிமிட் 0 தானே ஜீரோனே வச்சுக்கோ எல்லாத்துக்கும் 0 தான் வரும் மைனஸ் லோவர் லிமிட்னது 1 பவர் 6 1 தான் மைனஸ் 1 by 2 y பவர் 4 போட்டால் 1 தான் வரும் ப்ளஸ் 2 ஓகேவா இப்போது மைனஸ் ஆஃப் 1 ப்ளஸ் 2 எவ்வளோ 3 மைனஸ் 11 by 2 இப்போ இங்கே எல்சிஎம் எடுக்கலாமா 3 by 1 மைனஸ் 11 by 2 தானே இருக்குது எல்சிஎம் எடுத்தால் இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்போ என்ன பண்ணோம் வெளில மைனஸ் இருக்குது 3 2s are 6 மைனஸ் 11 by 2 6 மைனஸ் 11 எவ்வளோ 5 அப்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் 5 by 2 which is equal to 5 by 2 அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அதாவது ஏஓ இன்டகிரல் ஏஓ இஸ் ஈக்குவல் டு 5 by 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போகலாம் நெக்ஸ்ட் என்னது இப்போ ஏஓ கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஓஏ தானே கண்டுபிடிக்கணும் அப்போது அலாங் ஓஏ வந்து என்ன பேரபோலா y is equal to x square பேரபோலா y is equal to x square இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy is equal to 2x dx இங்கே yக்கு தானே எடுத்துருக்கோம் அப்போ x வேரிஸ் ஃப்ரம் பார்க்கணும் ஓஏ போகும்போது இங்கே எக்ஸோட வேல்யூ என்னது 0 இங்கே ஒயோட வேல்யூ என்னது 1 அப்போ 0 to 1 புரிஞ்சுதா இப்போது நம்ம சால்வ் பண்ணலாம் அதாவது எங்கெல்லாம் y இருக்கோ அங்கே x ஸ்கொயர் போடணும் எங்கெல்லாம் dy இருக்கோ அங்கே 2x dx போடணும் இன்டகிரல் ஓஏ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to 1 இப்போது 3x ஸ்கொயர் மைனஸ் 8 y இருக்குது y வந்து x ஸ்கொயர் அப்போது y ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க x ஸ்கொயருக்கு ஸ்கொயர் dx ஓகேவா ப்ளஸ் 4 y கொடுத்துருக்காங்க y வந்து x ஸ்கொயர் மைனஸ் 6x y என்னது y வந்து திருப்பி x ஸ்கொயர் dyக்கு பதில் என்ன போடணும் 2x dx போடணும் ஓகேவா திருப்பி 0 to 1 3x ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயருக்கு ஸ்கொயர் என்னது 4 8x பவர் 4 dx ப்ளஸ் 4x ஸ்கொயரா மைனஸ் இங்கே ஒரு எக்ஸ் இங்கே 2x அப்போ மைனஸ் 6x கியூப் 2x dx ஓகேவா இப்போது 0 to 1 3x ஸ்கொயர் மைனஸ் 8x பவர் 4 இங்கே பாரு இந்த 2x இந்த மல்டிப்ளை பண்ணோம்ல 4 2s are 8 x ஸ்கொயர் x பவர் 1 அப்போ x கியூப் மைனஸ் 6 2s are 12 x பவர் 3 x பவர் 1 அப்போ x பவர் 4 dx புரிஞ்சுதா வேறு ஏதாவது மாற்றம் இருக்கா அப்போ இன்டகிரல் 0 to 1 என்ன வரும் இது மைனஸ் 12 x பவர் 4 இது மைனஸ் 8 x பவர் 4 12 plus 8 20 minus 20 x power 4 வேறு ப்ளஸ் 8x cube ப்ளஸ் 3x ஸ்கொயர் dx இதை இன்னும் சால்வ் பண்ணணும் இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோமா இப்போ இன்டகிரேஷன் பண்ணலாம் மைனஸ் 20 x பவர் 4ஓட இன்டகிரேஷன் x பவர் 5 by 5 ப்ளஸ் 8 x கியூபோட இன்டகிரேஷன் x பவர் 4 by 4 ப்ளஸ் 3 x கியூபோட இன்டகிரேஷன் x கியூப் by 3 லிமிட்னது 0 to 1 5 1s are 5 4s are 4 1s are 4 2s are 3 கேன்சல் அப்போ என்ன வரும் மைனஸ் 4x பவர் 5 ப்ளஸ் 2x பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் கியூபோட இன்டகிரேஷன் வித் லிமிட் 0 to 1
ஒன்று தான் இப்போ எல்லாத்துக்கும் போட்டால் ஒன்று தான் வரும். இப்போ -4 + 2 + 1 வரும். அப்போது -4 + 3 which is equal to -1. அப்போ இன்டெக்ரல் OA என்ன வந்திருக்கு நமக்கு? -1 வருது. டோட்டல் இன்டெக்ரல் எவ்வளோ? இன்டெக்ரல் AO + இன்டெக்ரல் OA. இன்டெக்ரல் AO நமக்கு எவ்வளோ வந்தது? நமக்கு வந்து 5/2 வந்தது. இப்போ 5/2 -1 எல்சிஎம் எடுக்கணுமா? இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 5/2 - 2/2, அதாவது டோட்டல் இன்டெக்ரல் வந்து 3/2. ஓகேவா? இது எல்ஹெச்எஸ். இப்போ நம்ம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆர்ஹெச்எஸ்னது டபுள் இன்டெக்ரல் nx - my. nx - my நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? nx - my நம்ம 10y கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது 10y dx dy. இப்போ கூட பாரு, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ இந்த லிமிட் வந்து எக்ஸோட லிமிட்டு, இந்த dy இருக்குனால செகண்ட் லிமிட் ஒயோட லிமிட். ஓகேவா? 10 கான்ஸ்டன்ட், 10 வெளில எழுதிடலாம். டபுள் இன்டெக்ரல் y dx dy. இப்போ இதுதான் பெரிய விஷயம். இங்கே பாரு, நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? y = x², x = y² கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட் லிமிட்டை ஈக்குவேஷனாக தான் எழுதணும். ஃபஸ்ட் லிமிட்னது எக்ஸோட லிமிட் தானே. எக்ஸு இங்கேருந்து இப்படி போனால் தானே எக்ஸு. இங்கே எக்ஸோட வேல்யூ என்னது? 0. இது என்ன பேரபோலா? இது என்ன பேரபோலா? y = x². அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? x = √y. அப்போது இங்கே வந்து √y வரும். புரிஞ்சுதா? இதுதான் ஃபஸ்ட் லிமிட். செகண்ட் லிமிட் வந்து இங்கேருந்து இங்கே மேலே போகிறது தானே. இது நம்பராக இருக்கலாம். இங்கே ஒய்யோட வேல்யூ என்னது? 0. இங்கே ஒய்யோட வேல்யூ என்னது? 1. அப்போ 0 to 1. புரிஞ்சுதா? இப்படி தான் லிமிட் போடணும். இப்போ 10 0 to 1. இப்போ y dx, y x வருமா இன்டகிரேஷன். இப்போ எக்ஸுக்கு பதிலாக லிமிட் வந்து 0 to √y போடணும். 10 வெளில இருக்குது, 0 to y. y எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? √y போடணும். √y dy. ஓகேவா? இப்போ இதென்ன கொடுத்துருக்காங்க? இங்கே பாரு, இது வந்து y⁻1. √y வந்து நம்ம y⁻1/2ன்னு எழுதலாம்ல. அப்போது இது y⁻1, அதாவது √10 இன்டெக்ரல் 0 to 1 y⁻1 into y⁻1/2. பேஸ் சேமாக இருக்குது, பவர் வேறு வேறு இருக்குன்னா பவர் ஆட் பண்ணிக்கலாம்ல. 1 + 1/2 எவ்வளோ? 2/2 + 1/2 which is equal to 3/2. அப்போ 10 கான்ஸ்டண்ட்டாக வெளில இருக்குது, 0 to y. இதை y⁻3/2 dyன்னு எழுதலாம்ல. அவ்வளோதான். இப்போது y with respect to dy, இங்கே 3/2 இருக்குது. அப்போ அது இன்டகிரேஷன் அது 0 to 1 y⁻3/2 + 1 divided by 3/2 + 1. சாரி, இதுதான் இன்டகிரேஷன். +1 ஆட் பண்ணோம்ல. சிம்பிளாக சொல்கிறேன், இது வந்து டென்ஷன் பண்ணிக்கவே வேணாம். ஓகேவா? இதை எல்சிஎம் எடுத்து போடணுன்றது சிம்பிளாக எப்படி பண்ணலான்னா, 10 இங்கே 3/2 இருக்கா, 3க்கு அடுத்த ஈவன் ஆட் நம்பர் என்னது? 5. அப்போ y⁻5/2 டிவைடட் பை 5/2. சரியா? இப்படி தான் வரும். நீ எல்சிஎம் எடுத்தால் கூட 5/2 தான் வரும். நான் சிம்பிளாக சொல்கிறேன், இங்கே 3/2 + 1 வந்தால் 5/2 தான் வரும். இங்கே வந்து 5/2 + 1 வந்தால் 5க்கு அடுத்த ஆட் நம்பர் என்னது? 7. அப்போ 7/2 தான் ஆன்சர் வரும். சரியா? இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா இந்த கீழே இருக்கட்டாமல் ரெசிப்ரோக்கல் பண்ணி மேலே எழுதணும். இப்போ எழுதுனா 10 × 2/5 × y⁻5/2 லிமிட் வந்து 0 to 1. 5 1s 5 2s. அப்போ ஆன்சர் 4. இங்கே y அப்ளை பண்ணால் y⁻5/2க்கு 1 அப்ளை பண்ணாலும் 1 தான் வரும். அப்போ ஆன்சர் 4 வருது. இப்போ இங்கே ஆர்ஹெச்எஸ் பாருங்கள். நமக்கு ஆர்ஹெச்எஸ் என்னது? டபுள் இன்டெக்ரல் r nx - my dx dy. நம்ம nx - my என்னன்னு பார்த்துருந்தோம். அதாவது nx - my வந்து 10yன்னு பார்த்தோம். இந்த 10 கான்ஸ்டன்ட் தானே, அதனால் வெளியே எழுதிக்கலாம். 10 கான்ஸ்டன்ட் டபுள் இன்டெக்ரல் y dx dy. சரியா? இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால ஃபஸ்ட் லிமிட் எக்ஸோடையது, y இருக்கிறதுனால இங்கே செகண்ட் லிமிட் ஒய்யோடது. சரியா? இப்போ இங்கே பாரு, இங்கேருந்து இப்படி போனால் தானே எக்ஸு. இங்கே எக்ஸோட வேல்யூ என்னது? இது என்ன பேரபோலா? x = y². அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்னது? y². அது இங்கே எழுதணும். சரியா? இங்கேருந்து இப்படி போனால் இது என்ன பேரபோலா வருது? y = x². அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸோட வேல்யூ √y.
இங்கே நமக்கு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு லிமிட் ஈக்குவேஷனாக தான் எடுக்கணும். சரியா? செகண்ட் லிமிட்டு கீழேருந்து மேலே போகிறது தானே ஒய். கீழே ஒய்யோட வேல்யூ என்னது 0, மேலே ஒய்யோட வேல்யூ என்னது 1. அப்போ 0 to 1. சரியா? இப்போ அப்ளை பண்ணலாமா? 10 இன்டெக்ரல் 0 to 1 ஒய் எக்ஸில் லிமிட் அப்ளை பண்ணும். இங்கே ஒய் ஸ்கொயர், இங்கே ரூட் ஒய், இது டிஒய். 10 வேலை இருக்குது 0 to ஒய். எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் ரூட் ஒய் மைனஸ் இங்கே ஒய்க்கு எக்ஸுக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் டிஒய். வெளில 10. இது ஒய் இன்ட்டு ஒய்க்கு பவர் 1/2. ஏன்னா ரூட் ஒய்யை வந்து ஒய் பவர் 1/2ன்னு எழுதலாம். மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ஒய் கியூப் டிஒய். இப்போ இங்கே பவர் 1 இங்கே பவர் 1/2 அதை ஆட் பண்ணிக்கலாம்ல. 1 + 1/2 3/2. இப்போ 10 இன்டெக்ரல் 0 to 1 ஒய் பவர் 3/2 மைனஸ் ஒய் பவர் 3 டிஒய். ஓகே, இது வந்துதான். இப்போ நம்ம இன்டகிரேஷன் பண்ணலாம். y பவர் 3/2 கான இன்டகிரேஷன் y பவர் 3/2 + 1 டிவைடட் பை 3/2 + 1 மைனஸ் y பவர் 3 கான இன்டகிரேஷன் y பவர் 4/4 dy. சாரி, dy வராது. லிமிட் வந்து 0 to 1. y பவர் 3/2 + 1 பண்ணால் என்ன வரும்னா y பவர் 5/2 வரும். சாரி, மைனஸ் y பவர் 4/4 இங்கேயும் 5/2 வரும். லிமிட் 0 to 1. 10 வெளில இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் அது ரெசிப்ரோக்கல் பண்ணி மேலே எழுதணும். 5/2னா 2/5 மேலே எழுதணும். y பவர் 5/2 மைனஸ் y பவர் 4/4 லிமிட் 0 to 1. இப்போ 1 அப்ளை பண்ணால் என்ன வரும்? 1 அப்ளை பண்ணால் இந்த இடத்த 1 ஆயிரும். 2/5 மைனஸ் 1/4 ஆயிரும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் எல்சிஎம் 20 தானே வரணும். இப்போ இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம், இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ என்ன வரும்? 10 2 4s are 8 minus 5 divided by 20. இந்த 2 இந்த 0 இந்த 0 cancel. 8 minus 5 3. அப்போ 3/2. இதுதான் RHS. ஓகேவா? அப்போ LHS = RHS 3/2 கிடச்சிருச்சு. ஓகே.